ஆர்பைட்டல் சி ஜூஸ் வித். ஸோ இது என்னன்னா தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. வாஸ் இஸ்ட் ஏர் இல்லை சி ஃபான் பெரோஃப். ஏர்னா ஹி, ஜீனா ஷி. ம் இப்போ தேர்ட் பர்சன் இப்போ வந்து சுஜிதாவோடது நான் ஆஷா கிட்ட கேட்குறேன்னா வாஸ் இஸ்ட் சுஜிதா ஃபான் பெரூஃப். சுஜிதா என்ன வேலை பண்றாங்க, அவங்க ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்பேன். இல்ல சுஜிதா கிட்ட ஆஷா பத்தி கேக்குறேன்னா வாஸ் இஸ்ட் ஆஷா ஃபான் பெரூஃப். இல்லைன்னா சாரை பத்தி கேட்குறேன்னா வாஸ் இஸ்ட் ஆறுமுகம் சார் ஃபான் பெரூஃப் அப்படின்னு கேட்பேன் நான். சரிங்களா? ஸோ தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்கறதுக்கு நீங்கள் இந்த இந்த இதுதான் யூஸ் பண்ணணும், இந்த கொஷின் தான். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லை எப்போ ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே இல்லை எப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஒன் ஆர்பைட்டட் எர் இல்லை ஒன் ஆர்பைட்டட் ஜி. ஒன் டஸ் ஹீ ஒர்க் இல்லை ஷீ ஒர்க்ஸ். ஒன் ஹார்ட் ஏர் ஃப்ரை இல்லை ஒன் ஹார்ட் ஜி ஃப்ரை. அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ அப்படின்னு கேட்குறோம். இப்போ அமினா மாசின் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி அவங்க வாட் இஸ் சி ஃபான் பெரூஃப், வாட் இஸ் அமினா மாசின் ஃபான் பெரூஃப். அவங்க வந்து ஸ்டூடெண்டின், ஜி இஸ் ஸ்டூடெண்டின். ஓகேவா? ஓகே. ஸோ அவங்க எப்போ ஒர்க் பண்ணுறாங்க, ஆக்சுவலி சாட்டர்டே மட்டும் சினிமா தியேட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ ஜி ஆர்பைட்டட் அம் சாம்ஸ்டாக் இன் கீனோ. அவங்க சொன்னதுதான் சொல்றேன் நான். இங்க பாருங்க. ஸோ எப்போ ஒர்க் பண்ணாங்க, ஆர்பைட்டட் இம் கீனோன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. எப்போ அம் சாம்ஸ்டாக். ஸோ அம் ஜி ஆர்பைட்டட் அம் சாம்ஸ்டாக் இன் கீனோ. இதை பாருங்க. ஜி ஆர்பைட்டட் ஃபான் மாண்டாக் பிஸ் ஃப்ரைடாக். மண்டே டில் ஃப்ரைடேன்னா நீங்க இப்படி சொல்லலாம். இல்ல ஜி ஆர்பைட்டட் am Samstag im Kino. ஸோ சினிமா தியேட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே மேம். அப்புறமா ஒன் ஹார்ட் ஜி ஃப்ரை. அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ, எப்போ லீவு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் சண்டே பற்றி எதுவுமே சொல்லல. அதனால என்ன சொல்லலாம், ஜி ஹேட் அம் ஜோன் டாக் ஃப்ரை. சண்டே வந்து அவங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஜி ஆர்பைட்டட் அம் ஜோன் டாக் நிக்ட். அவங்க சண்டே ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. இல்ல இங்க வந்து ஜி ஈஸ்ட் ஸ்டூடெண்டின். ஒருவேளை ஸ்டூடெண்ட்னா ஜி ஈஸ்ட் ஸ்டூடெண்டின். ஜி ஈஸ்ட் ஸ்டூடெண்டின். ஸ்டூடெண்ட்னா மேல்னா ஸ்டூடெண்ட், ஃபீமேல்னா ஸ்டூடெண்டின். இல்ல ஜி ஈஸ்ட் லேரரின். டீச்சர், அவங்க ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா ஜி ஆர்பைட்டட் பை அமேசான். ஸோ அமேசான்ல ஒர்க் பண்றாங்க. எந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்றது பை, ஜி ஆர்பைட்டட் பை. ஓகே. ஓகேங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாசிஸ்ட் காயத்ரி, இங்க சும்மா பேர் சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ காயத்ரின்னு சொல்லலாம், இல்லை ஹி ஆர் ஷீ சொல்லலாம். ஸோ ஃபான் பெரூஃப். இது தேர்ட் பர்சனை பத்தி சொல்லுது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு அப்படியே இது வரைக்கும். ஜி ஹேட் நிக்ஸ் ஃப்ரை அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயே இல்லை, ஆஃபே இல்லை, லீவ். இப்போ டாக்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயே இருக்காது, சில டைம்ஸ் ஃபுல்லாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஜி ஹேட் நிக் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேம். சுஜிதா மேம் நோட் பண்ணியாச்சா? மேம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். சரி.
நோட் பண்ணிட்டேன். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எழுதணும். அமினா மார்ஜின் என்ன பண்றாங்க, லியான் ஷாஃபே என்ன பண்றாங்க, ஃபேபியன் ஹாஃப்லிங்கர், மார்க்டா டார்னாட், இது எல்லாமே நீ எழுதணும். அதே மாதிரி நீங்க எழுதுற எல்லா ஆன்சர்ஸும் சேர்த்தீங்கன்னா அவங்கள பத்தி ரிப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அமினா மார்ஜின் இஸ் ஸ்டூடெண்டின், sie arbeitet am Samstag in Kino, sie hat am Sonntag frei. இது 3 எடுத்தாலே அமினா மார்ஜின் பத்தி சொல்லிட்டோம். கரெக்டா? எஸ் மேம். அந்த மாதிரி மற்றவங்கள பத்தி கூட நீங்க சொல்லணும். லியன் ஷாஃபே இஸ் கெல்னர், er arbeitet am Abend und am Wochenende. ஸோ ஈவினிங்ஸ்லயும் வீக்கெண்ட்லயும் ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருந்தார் அவரு. எப்போ அவருக்கு ஃப்ரீ, er hat 2 Tage frei. பாருங்க, ஆபன்ஸ் ஓக்கனெண்ட் தான் ஒர்க் பண்றாரு, ஆனா 2 days லீவ் இருக்கு அவருக்கு, மோன்டாகும் டின்ஸ்டாக். er hat 2 Tage frei, மோன்டாகும் டின்ஸ்டாக். ஸோ இவர் யாரு, அவர் பேரு ஃபேபியன் ஹாஃப்லிங்கர் இஸ் டாக்ஸி ஃபாரர் பை டாக்ஸி சென்ட்ரல் அப்படி சொல்லிடலாம். ஸோ அவரு அதுக்கப்புறமா அவர் ஏர் ஹாட் ஃப்ரைடாக் ஃப்ரை, ஸோ ஃப்ரைடே தான் ஃப்ரீ. அப்புறமே இவங்க யாரு, டாக்டர், அவங்க பேர் என்னது, மார்க்டா டோனாட், ஆமா, இஸ் ஆர்ட்ஸ்டன், அவங்க ஆர்ட்ஸன். sie arbeitet auf nachts und wochenende. இவங்க auf nachts und wochenendeன்னா அந்த டேல ஒர்க் பண்றது மென்ஷன் பண்ணல, இருந்தாலுமே நைட்லயும் வீக்கெண்ட்ல கூட நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா அப்பனா என்ன ஆகும், டே டைம்லயும் ஒர்க் பண்றாங்க. ஸோ இங்க எப்போ ஃப்ரீன்னு போடவே இல்லை. ஸோ sie hat nicht frei அப்படின்னு கூட போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா ப்ளூரல் ஃபார்மன். ஸோ அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ கிலோமீட்டர், டர் கிலோமீட்டர், டி கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கும் நோ சேஞ்சஸ், ஒரே ஸ்பெல்லிங் தான் இருக்கு. ஆனா டர் கிலோமீட்டர்னா சிங்கிள், டி கிலோமீட்டர்னா ப்ளூரல். ஓகேவா? ஓகே மேம். டர் ஆர்ட்ஸ், டாக்டர்னா டர் ஆர்ட்ஸ். ஸோ ப்ளூரல் என்ன இருக்கும் சொல்லுங்க. டீம். இங்க பாருங்க, ஆர்ஸ்டே. ஸோ டி ஆர்ஸ்டே. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஆர்ட்ஸுக்கும் ஆர்ஸ்டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஏக்கு மேல உம்லோட் இருக்கு, அப்புறம் இ ஆட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? எஸ் மேம். ஸோ அந்த எண்டுங்கள நீங்க இது போடணும், ஏக்கு மேல உம்லோட், இந்த கீழே பில மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, உம்லோட் பிளஸ் இ. இங்க டி ஆஸ்டே போட்டுட்டு கீழே எண்டுங்கள உம்லோட் அப்புறம் இ போடணும். எழுதிட்டீங்களா? எஸ் மேம். அப்புறம் டி ஸ்டுண்டர். ஸ்டுண்டர்னா என்னது, என்னமா அவர்ஸ், சரி அவர்ஸ், ஓகேவா? ஸோ டி ஸ்டுண்டர்னா 1 ஹவருக்கு ஒரு ஆறு, சரிங்களா? ஸோ an hour. அதுக்கப்புறமா ஸ்டுண்டன், ப்ளூரல் வந்து ஸ்டுண்டன், டி ஸ்டுண்டன். எஸ் மேம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, வெறும் என் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இங்க என் மட்டும் போட்டுக்கோங்க எண்டுங்கள. அப்புறம் das Buch, ப்ளூரல் ஃபார்ம் என்னது, ஏன் சொல்றீங்க மேம், அக்கா என்ன பிட்டு இல்லம்மா, das Buch சிங்குலர், ப்ளூரல் ஃபார்ம் மேம். அந்த உங்க சைடு ஏதோ ஒரு நாய்ஸியா இருக்கு மேம். லைக் எனக்கு ஏன் சைடுலயா, என் சைடுல ஒரு நாய்ஸும் இல்லம்மா. ஃபேன் சவுண்ட் மாதிரி ஒரு நாய்ஸ் இருக்கு. புரியல. நாய்ஸியா இருக்கு மேம். ஆனா இது எந்த ஒரு சத்தமும் இல்லையே. நான் வேணா ரீஜாயின் பண்றேன். ஆ
ஸோ தாஸ் புக்கு வந்து சிங்குலர், ப்ளூரலுக்கு என்ன வரும் தேடுங்க அந்த டெக்ஸ்ட்ல. N வருமா மேம்? ஏன்னா 2 ஐடி இருக்கு சுஜிதா. 2 இருக்கு மேம். 2 ஐடி காமிக்குது. ஓகே, தாஸ் புக்கு டி பியூஷர். நல்லா பாருங்க, டெக்ஸ்ட் எல்லாம் நல்லா படிங்க. இங்க பாருங்க, லேசா 100 பியூஷர், 100 புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. பியூஷர், பி உம்லவுட், பி யூக்கு மேல உம்லவுட் இஆர். ஸோ இதுல என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா உம்லவுட் பிளஸ் இஆர். U இந்த பாருங்க, உம்லவுட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, பில மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல உம்லவுட் பிளஸ் இஆர். அது இந்த எண்டுங்கள கீழே போடுங்க. ஒண்ணுமே இல்ல, இது சிங்குலருக்கு ப்ளூரலுக்கு என்ன டிஃபரன்ஸ். ஓகே மேம். அப்புறம் தாஸ் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட் அவரோட பேசேஜ் போய் படிங்க, என்ன இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்க. தஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ளூரல் என்ன இருக்கு சொல்லுங்க. சுஜிதா கேக்குதா? கேக்குது மேம். கேக்குதாமா? கேக்குது மேம். கேக்குது மேம். ஓகே, இப்போ தாஸ் ரெஸ்டாரண்ட் வந்து சிங்குலர், இதுல ப்ளூரல் ஃபார்ம் என்ன இருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அந்த பேசேஜ் படிச்சாலே தெரிஞ்சிருமேமா, ஏன் இவ்ளோ நேரம் எடுக்கிறீங்க? ரெஸ்டாரண்ட். எஸ் ரெஸ்டாரண்ட். சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் மேம். ரெஸ்டாரண்ட். அவ்வளவுதான். ஏன் இவ்ளோ நேரம் பண்றீங்க? படிக்கலையா? அதான் மேம் டவுட் இருக்காது. ஆல்ரெடி ப்ளூரல் எஸ் இருக்கு, இங்க எஸ் கொடுத்துருக்கு, அதான் தெரியாம. ஸோ தட்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்து சிங்குலர், ப்ளூரல்ல வந்து டி ரெஸ்டாரண்ட்ஸ், எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க் பண்ணிட்டு இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஷைபன்சி இங்க லேர்ன் அண்ட் சி நோமர் இம்மன் வித் ஆர்டிக்கல் அண்ட் ப்ளூரல். அதாவது நவுனை ஆல்வேஸ் ஆர்டிக்கலோட சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் சேர்த்து படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ டேர் ஆஸ்ட் அப்படின்னு இருந்தா டி ஆஸ்ட். புரியுதா? ஓகே மேம். அப்படி படிக்க சொல்றாங்க. அப்படிதான் கத்துக்கணும். 100% நமக்கு தெரியணும் அப்படின்னா. அப்புறம் வெல்ஷே பெருஃபஸ் அண்ட் தஸ். ஸோ ஆர்டினன்சி. ஸோ இது என்னன்னா டேர் இன்ஃபோர்மேட்டிக்கர், மேலுக்கு எல்லாம் வந்து டேர் சொல்லுவோம், மேஸ்குலின்ன்றதுனால டேர் இது யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து எதுவும் எண்டிங் எதுவும் இருக்காது. ஆனா இது டி இன்ஃபோர்மேட்டிக்கரின், ஃபீமேலுக்கு வந்து டி போடுவோம், இங்க ஐஎன் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே மேம். ஸோ இன்ஃபோர்மேட்டிக்கரின், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபோர்மேட்டிக்கரின் அப்படின்னு. இன்ஜினியரின், லேரரின், ஃபர்காய்ஃபர்னா செல்லர், சேல்ஸ் கேர்ளா சேல்ஸ்மேன். ஆர்கிடெக்டின், ஃப்ரிசாயரின், இது வந்து ஹேர் இது பண்றவங்க, சலூன், ஹேர் ஸ்டைலிஸ்ட்.
சரிங்களா? ஃப்ரிசாயர் தான். ஸோ இவங்க என்ன ஜாப்னு நினைக்கிறீங்க? இன்ஃபர்மேட்டிக்கையர். இல்ல, பார்த்தா சைட்ல அப்படியாம்மா மாதிரி தெரியுது? சைடுல இவங்க எங்க இருக்காங்க? லேபா பக்கத்துல மேம்? இருக்கிறது ஆர்கிடெக்ட். ஐயோ, என்னம்மா இவங்கள பார்த்து என்னென்னமோ சொல்றீங்க? அவரு பார்த்த ஃபர்காய்ஃபர் கடையில சேல்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி உட்கார்ல. அதை பார்த்தா அப்படி இல்ல மேம். அவன் லேப் மிஷின் மாதிரி இருக்கு. டெய்லர் மாதிரி சரி தெரியறாரு மேம். டீ கடை வச்சு சரி, டெய்லர் இருக்காரு. அப்போ டி ஃபர்காய்ஃபரின். ஓகே. சரியா? இங்க வந்து டி ஃபர்காய்ஃபரின் இவங்க. ஸோ இவங்க யாரு? அவர் தான் மேம் இன்ஃபர்மேட்டிக்கையர். டேர் இன்ஃபோமாட்டிக்கர். மாஸ்குலின்ன்றதுனால டேர் இன்ஃபோமாட்டிக்கர். ஸோ இவங்க யாரு? டி லேசரர். லேபரன். டி லேரரின். லேரரின். இவங்க இவங்க ஃப்ரிசரின். ஃப்ரிசாயரின். டி ஃப்ரிசாயரின். ஆமா. இவரு ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்ட். டேர் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட். டேர் ஆர்கிடெக்ட். ஸோ இவரு இன்ஜினியர். டேர் இன்ஜினியர். இன்ஜினியர். ஓகேவா? ஸோ மேஸ்குலினுக்கு ஃபெமினினுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மேலே நம்ம பார்க்கும்போது தேர்ட் பர்சனோட ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து செகண்ட் பர்சன் சுஜிதா வந்து ஆஷாவை டைரெக்டாக கேட்கலாம், ஆஷா வந்து சுஜிதாவை டைரெக்டாக கேட்கலாம். வாட் சின்சி ஃபான் பெரூஃப் இல்லை வாட்ஸ் பிஸ்து ஃபான் பெரூஃப், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வாட் இஸ் யர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இன்னும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இஷ் பீன் ஸ்டூடெண்டின் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா இஷ் ஆர்பைட்டர் பை பை பிஐ. ஹோம் மேக்கர்லாம் என்ன சொல்லுவாங்க? ஹவுஸ் வைஃப். ஹோம் மேக்கர்னா ஹவுஸ் ஃப்ரௌ. ஹவுஸ் ஃப்ரௌ. ஸ்டாஃபா மேம்? ஃப்ரௌ ஃப்ரௌ FRAU ஃப்ரௌ. ஹவுஸ் ஃப்ரௌ. ஓகே மேம். ஓகேவா? ஃப்ரௌனா வுமன் தானே மேம்? FRAU. FRAU. ஆமா ஆமா. ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் எதாவது படிக்கிறீங்கன்னு அதை சொல்லணுன்னா ஸ்டுடியரை. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, என்ன டிகிரி படிக்கிறீங்க, ஸ்டுடியரை சொல்லிட்டு அந்த இது சொல்லணும். ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல் கேட்டிருக்காங்க. வாஸ் சின்சி ஃபான் பெரூஃப், வாஸ் பிஸ்து ஃபான் பெரூஃப், வாட் ஆர் யூ பை ப்ரொஃபஷன். ஸோ அதே மாதிரி ஒன் ஆர்பைட்டன் சி, ஒன் ஆர்பைட்டஸ் டூ, எப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்றது ஃபார்மல் இன்ஃபார்மல். இஷ் ஆர்பைட்டு ஃப்ரம் ஃபான் மோன்டாக் பிஸ் ஃப்ரைடாக். ஸோ இந்த ஃபானு பிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபான் மோன்டாக் பிஸ் ஃப்ரைடாக், அதாவது ஃப்ரம் டு, ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே, இல்லை ஃப்ரம் மண்டே டில் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபார்ம்னா என்ன மேம்? ஃப்ரம். ஓகே. பிஸ்ன்னா டில் இல்லை டு. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படியே இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஒவ்வொரு இடத்துல ஒரு மீனிங் மாறும். அப்புறம் ஸோ ஒன் ஹாபன்சி ஃப்ரை இல்லை ஒன் ஹாஸ்லு ஃப்ரை, உங்களுக்கு எப்போ லீவு அப்படின்னு கேட்கறதுக்கு இஷ் ஹாப அம் ஜோன்டாக் ஃப்ரை, சண்டே எனக்கு ஆஃப் லீவு, இல்லை சண்டே நான் வேலை செய்ய மாட்டேன். அதுக்கு இது இஷ் ஹாப. ஜி ஹேட்டுக்கு பதிலாக இஷ் ஹாப. இஷ் ஹாப. இஷ் வந்தா ஈல முடியணும்னு சொல்லியிருக்கேன். இஷ் ஹாப அம் ஜோன்டாக் ஃப்ரை, சண்டே லீவு. இல்லைன்னா இஷ் ஆர்பைட்டர் அம் ஜோன்டாக் nicht. I don't work on Sunday. So இஷு இப்போ ஜீன்றது தேர்ட் பர்சன், அதனால ஹார்ட் டீல முடியணும் இல்லைங்களா? தேர்ட் பர்சன்னா டீல முடியணுமா? எஸ் மேம்.
அதனால வந்து டீல முடிஞ்சு ஹாட்டம் சொன்டாக் சி ஆர்பைட்டட் ஸோ டீல முடிஞ்சிருக்கு இஷ் வந்ததுனால ஹாப ஈல முடியணும் இஷ் ஹாப இஷ் ஆர்பைட்டர் இதுவே ஃபார்மலா சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க சி ஹாபன் சொன்டாக் ஃப்ரைட் புரியுதா ஓகே மேம். ஸோ சி ஹாபன் இது வந்து ஃபார்மலா நான் சொல்றது ஸோ சி ஃபார்மலா யூஸ் பண்ண இஎன் எண்டிங் ஓகே. ஸோ ஜைன் வேர்பு கீழே இதுதான் வரும் ஜைன் வேர்புனா வேர்ப் டு பி இஷ் பின் அப்படின்னா ஐ ஆம் டு பிஸ்ட்னா யூ ஆர் ஆ. ஏர் எஸ் ஜி இஸ்ட்னா ஹி இஸ் ஷி இஸ் இட் இஸ் அந்த மாதிரி வரும் வி ஆர் ஜிண்ட் வி ஆர் இயர் சைடு யூ ஆர் இது வந்து ப்ளூரல் இந்த யூ ஆர் வந்து சிங்குலர் நீ நான் சுஜிதா மட்டும் சொன்னேன்னா டு பிஸ்ட் அப்படின்னு சொல்வேன் உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொன்னேன்னா இயர் சைடு புரியுதுங்களா எஸ் மேம். நம்ம வந்து வேற யாரை பத்தி தேர்ட் பர்சனை பத்தி பேசுறோம்னா இந்த ஜி வரும் ஸ்மால் ஜி ஜி ஜிண்ட் இந்த பிக் ஜி எஸ் வந்து ஃபார்மல் ஜி ஜிண்ட்ன்றது ஃபார்மல் அதே மாதிரி ஹாபன் ஹாவ் இங்கிலீஷ்ல ஹாவ் ஸோ இது வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஈஷ் ஹாப டு ஹாஸ்ட் எவசி ஹாட் வியர் ஹாபன் இயர் ஹாப்ட் ஜி இந்த ஜிக்கு ஹாபன் ஓகேவா ஓகே. அப்புறம் கீழே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுவும் நீங்க ரெடி பண்ணணும் அதாவது உங்க பேர் என்ன உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் பண்றீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்றீங்க எந்தெந்த நாள் ஒர்க் பண்றீங்க இல்ல எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்றீங்க எப்போ உங்களுக்கு லீவு அதெல்லாம் சொல்லணும் ஓகே. சரிங்களா ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டை பத்தி அவங்க ஆல்ரெடி எழுதியிருக்காங்க இல்லைங்களா அதை செக் பண்ணிட்டு உங்களது பத்தி எழுதிக்கலாம் ஓகே. அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் லேர்னர் இப்போ நம்ம ஆர்டிக்கல் ஒவ்வொரு டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா இல்ல ஒரே பேட்டர்னா இருக்குமா இல்ல ஸோ பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு டிக்ஷனரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இந்த இதில் ஜெர்மன்ல வந்து ஆர்டிகல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டிஃப்ரெண்ட் வேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிராங்கன் ஹவுஸ் தஸ்ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இங்க அதுக்கு இது இஆர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிராங்கன் ஹவுசர் சொல்லிட்டீங்கன்னா அது ப்ளூரலா ஆயிடும் சரிங்களா ஓகே. ஸோ இது கிராங்கன் ஹவுஸ்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இட் இஸ் அ பில்டிங் வேர் சிக் பீப்புள் ஆர் எக்ஸாமின்ட் அண்ட் ட்ரீட்டட் ஸோ சிக் பீப்புளை வந்து செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க லாங் டைம் ஸ்டே பண்ணுவாங்க இதுதான் கிராங்கன் ஹவுஸோட டெஃபினிஷன் இப்போ இங்க புக்குன்னு இருக்கு பியூஷர்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ப்ளூரல் ஃபார்ம் இதுல வந்து ஆர்டிகல் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆர்டிகல்னா டேர் தஸ் டி இருக்கும் இல்லைங்களா அந்த ஆர்டிகல் எங்க இருக்கு தஸ் இருக்கு எங்க இருக்கு தஸ் கிராங்கன் ஹவுஸ் பக்கத்துல இருக்கு இங்க புக்கு பத்தி பேசுறேன் நான் ஸோ இதுல கிராங்கன் ஹவுஸ்ல கொடுத்துட்டாங்க தஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இஆர் ஆட் பண்ணீங்கன்னா ப்ளூரலா மாறிடும்னு சொல்லிட்டாங்க ஆனா இங்க வந்து சிங்குலர்ல புக்கு ப்ளூரல்ல பியூஷர் கொடுத்துட்டாங்க ஆனா இது வந்து என்ன ஜெண்டர் என்ன ஆர்டிக்கல் இதுக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இஆர் இருக்குல்ல மேம் அதனால டி வரும் அது தேர் வரும் மேம் இல்ல ஈ இருக்கிறதுனால இட்டுனாக்கா அது ஆப்ஜெக்ட் ஆஹா இங்க கடைசில என்டின்னு இருக்கு பாருங்க நைட் ரூம் அது நைட் ரூம் சோ நைட் ரூம்க்கு என்ன ஆர்டிகல் வரும் டேஷ் ஆமா நைட் ரூம்க்கு தஸ் வரும் ஓகேவா ஓகே மேம் ஸோ அப்புறம் கிலோமீட்டர் டேர் கிலோமீட்டர் இங்கே கொடுத்துட்டாங்க
டி கிலோமீட்டர், அதுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி தஸ் செமினார் ப்ளூரல் வந்து டி செமினாரே கொடுத்துட்டாங்க. இங்க வந்து ஓக்க வீக், ஓகேன்னா வீக், நவுன்னு ஃபெமினின், ஃபெமினின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபெமினின்னா என்ன ஆர்டிக்கல் வரும்? டி வரும். டி மேம். டி. ப்ளூரல், ப்ளூரல் வந்து வோக்கன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டேக், டேக் வந்து டே, டேக்னா டே. இதுல எங்க கொடுத்துருக்காங்க? என்ன ஆர்டிக்கல் வரும்? டர்ரா மேம். தான். எப்படி சொல்றீங்க? மாஸ்குலின். மாஸ்குலின் எம்னு கொடுத்துருக்காங்கல்ல, மாஸ்குலின். இ ஆட் பண்ணா டேக் அப்படின்னா அது வந்து ப்ளூரல். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி தான் சில டிக்ஷனரியில இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படிச்சதுல எதெல்லாம் மாஸ்குலின், எதெல்லாம் நாய்ட்ரம், எதெல்லாம் ஃபெமினின் அது டேபிள்ல போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கூட நீங்க கத்துக்கலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி இங்க ஆர்டிக்கல் கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னது? மாஸ்குலின், ப்ளவ். அதான் ஓகேவா? அது அப்புறம் தஸ், கிரீன் எல்லாம் தஸ், அப்புறம் டி எல்லாம் ரெட். ரெட்னா என்னது? ஃபெமினின். ஃபெமினின். அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப டேஞ்சர் இல்ல? அது எப்படி கொடுக்கலாம் இல்ல? சோ மாஸ்குலின். ஆமா, வேற ஏதாவது பிங்க் இல்ல ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கலாம். அது எப்படி ரெட் கொடுப்பீங்க? டீன்னு. அதான் ஃபெமினைன் சொல்லிட்டாங்களே. ஓகே, ஆனா மாஸ்குலின் மட்டும் பாருங்க, நைட்ரூம் மட்டும் பாருங்க. ஓகே, நம்ம ரெட்லயே இருக்கலாம். சோ இந்த மாதிரி மார்க் பண்ணுவோம், எங்க எங்க எதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாஸ் புக்னா கிரீன் கலர்ல இருக்கும். எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா? எஸ் மேம். தாஸ் புக். டி ஸ்டூடெண்டின். சோ ரெண்டு பேர் இருக்காங்க. டி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி. கம்ப்யூட்டர். ஆமா, சோ எல்லாமே என்னென்ன கலர்ஸ்ல இருக்கு எல்லாமே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஓகே. சோ இங்க டாக்டர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, டர் ஆர்ட்ஸ். அப்புறம் டி பேஷியன்டின். சரிங்களா? ஓகே. ஓகே. சோ இங்க வந்து நாய் இன்க்ளூப் நியூ கிளப்ல வந்து புதுசா ஜாயின் பண்றோம்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க? பர்சனலிஷன் அன்காபன், அதாவது பர்சனலிஷன் அன்காபன்னா பர்சனல் டீடைல்ஸ். வாஸ் பாஸ் எக்ஸாமன். நான் ஏதாவது சவுண்ட் கேக்குதா? எக்கோ அடிக்குது. எல்லாருக்கும் எக்கோ அடிக்குது. சரி, ஓகே. So personalization ungoverned personal information. So நாக் நாம இல்ல ஃபேமிலியன் நாம அப்படின்னா லாஸ்ட் நேம், சர்நேம் கொடுப்போம் இல்லைங்களா? அதுதான் நாக் நாம இல்ல ஃபேமிலி நாம. ஓகே. கோட் நாமன்னா ஃபர்ஸ்ட் நேம். கெபுட்ஸ் டாட்டும்னா டேட் ஆஃப் பர்த். என்னம்மா? டேட் ஆஃப் பர்த். கெபுட்ஸ் டாட்டும் டேட் ஆஃப் பர்த். ஓகே. கெபுட்ஸ் ஆர்ட் வந்து பர்த் பிளேஸ். ஓகே. அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், ஹேண்டி நம்பர். சோ இது வந்து மேட்ச் பண்ணும். ஃபோர் நாம இங்க கொடுத்துட்டாங்க, யோனத்தன். ஓகே. சோ நாக் நாம ஃபேமிலியர் நாம என்ன இருக்கும்? மில்லரா? மில்லர். கெபுட்ஸ் டாட்டும் லாஸ்டா கொடுத்திருக்காங்க 0104. ஓகே. கெபுட்ஸ் ஆர்ட். Short but to play Jonathan.
நியூயார்க் மேம். நியூயார்க். அட்ரஸ் ஜோனத்தான் 0171 டாட் இல்ல கோயட்டஸ் சார்ல்ஸ் இதானே சொல்றீங்க. சோ கோயட்டஸ் சார்ல்ஸ் STR1 ஸ்ட்ரீட் இதுதான். ஓகேவா? டெலிஃபோன் நம்பர் ஹேண்டி நம்பர் வந்து இந்த நம்பர்ஸ். ஓகே. ஓகே, அதுக்கப்புறமா இதுல வந்து ஏதோ ஒரு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் பாஸ்கெட் பால் இல்ல ஃபுட்பால், கராட்டே, டென்னிஸ், யோகா, ஜும்பா இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. இது உங்களோட டீடைல்ஸ். இது வந்து ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி A1 எக்ஸாம்ல கொடுப்பாங்க உங்களுக்கு. மேம் எக்கோ அடிக்குது மேம். ஆமா சார், மியூட் பண்ணணும். ஓகே. ஃபோர்நாமா. ஸோ ஃபோர்நாமான்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இங்கே ஃபில் பண்ணணும். ஃபேமிலி நாம வந்து உங்களோட சர் நேமு இல்லை இனிஷியலுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் இருக்கோ அதை நீங்கள் இங்கே போடலாம். கெஸ்ட் லெக்டர்னா ஜெண்டர், அதாவது வைப்லிஷ் மேன்லிஷ். வைப்லிஷ்னா ஃபீமேலுக்கெல்லாம் வைப்லிஷ் போடுங்க, மேலுக்கெல்லாம் மேன்லிஷ்ன்னு போடுங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கைன அன்காப நோ இன்ஃபர்மேஷன். கெபுட்ஸ் டாட்டம் கிட்ட உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுங்க. இமெயிலில் இமெயில் அட்ரஸு, டெலிஃபோன் நம்பரு, உங்களோட அட்ரஸ்ஸு. ஸ்ட்ராஸு அப்படின்னா ஸ்ட்ரீட்டு, ஹவுஸ் நம்பர், போஸ்ட் லைட் சாலுனா பின்கோடு. என்னது மேம்? பின்கோட். ஆமா, போஸ்ட் லைட் சால். ஆன் அர்த் வந்து நீங்க லிவிங் பிளேஸ் எந்த சிட்டில இருக்கிறீங்க அது. ஷூல ஃபிர்மா, ஸ்கூல்ல இருக்கிறீங்களான்னா ஸ்கூல் நேம் போடணும். ஃபிர்மா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா, ஸ்கூல் இல்லை யூனிவர்சிட்டின்னா அது போடலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி நேம் போடணும். ஸோ என்ன கோர்ஸ் மேலே செலக்ட் பண்ணீங்களோ அது போடணும். என்ன டேல வருதோ அது போடணும். ஓகே மேம். ஸோ இதுதான் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து செகண்ட் லெசன் முடியுது. இந்த வீடியோ வந்து நீங்கள் அலாங்கோ ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சாலும் ரொம்ப நல்லது. ஹாபிஸை பற்றி நீங்க சொன்னது எல்லாமே நீங்க இந்த 1 வீக்ல லெசன் எடுத்து திருப்பி அதை ரீகால் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஆமா ஆமா. ஸோ வாஸ் மார்க்கன் சிகன், வாஸ் மார்க்ஸ் துகர். இந்த ஃபர்ஸ்ட் இந்த லெசன் ஸ்டார்டிங்ல படிச்சு வரீங்களா, அதுதான் இது. ஃபோரன்சிகன் மியூசிக் கேட்க பிடிக்குமா? ஃபார்மல் இன்ஃபார்மல் கொடுத்துருக்காங்க. யா ஜேர்கன் சொல்லலாம். கேன்சிகன் இன்ஸ்கினோ, மூவி சினிமா போக பிடிக்குமா அப்படின்னு. இல்லைன்னா இன்னிக்ஸ் அகேன். லேசன்சிகன் எஸ் கேட் ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது கூட ப்ராக்டிஸ் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? கேன் வியர் இன்ஸ்கினோ யா கேன் எப்போ போகலாம்? 1 கேன் வியர் இன்ஸ்கினோ மோன்டாக் ஃப்ரைட்டாக் 9 das geht leider nicht. இது ஓகேன்னா யா சூப்பர் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அப்புறம் ஒர்க்கை பற்றி பேசணும்னா வாஸ் சென்சி ஃபான் பெரூஃப், வாஸ் பிஸ்து ஃபான் பெரூஃப். ஃபார்மல் இன்ஃபார்மல். வாஸ் மாக்கன்சி. இதுவே நீங்க ப்ரொஃபஷன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்கலாம். வாஸ் மாக்கன்சி வாஸ் மார்க்ஸ் நீ என்ன பண்ற அப்படின்னா ஸ்டுடியர என்ன ஸ்டடி பண்றீங்க. 1 ஆர்பைட்டன்சி 1 ஆர்பைட்டர்ஸ் எப்போ ஒர்க் பண்றீங்க. 1 ஹாபன்சி ஃப்ரை உங்களுக்கு எப்போ ஃப்ரை எப்போ லீவ் அப்படின்னு சொல்லணும். அவன் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்புறமா சில கான்ஜுகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. காக்கன், ஆர்பைட்டன், லேசன், ஸ்பெஷன், ஜைன், ஹாபன். ஒவ்வொரு கான்ஜுகேஷனும் நீங்கள் செக் பண்ணணும். ஆக்சுவலி இதில் வந்து எதாவது ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. ரெட் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே ஸ்பெல்லிங் சேஞ்சு. ஸோ அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா irregular verbs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் ஆர் நோ கொஷன். எஸ் ஆர் நோ கொஷனில் வேர்ப் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரும். கேஎன் விஆர் இன் ஸ்கினோ மூவி போகலாமா, யா இல்லை நோ.
அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் தக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. மேஸ்குலினுக்கு டேரு, நாய்ட்ரம்க்கு தஸ், ஃபெமினனுக்கு டி, ப்ளூரலுக்கு டி. அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல் நவுனு சிலதுக்கெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. டேர் கிலோமீட்டர், டி கிலோ, இது எல்லாமே டி. இது இங்கே வந்து என்னவா இருந்தாலுமே சரி ப்ளூரலுக்கு மாற்றும் போது எல்லாமே டியாக வந்துடும். அது ஸ்பெல்லிங் சேஞ்சு. இது ரெண்டுத்துக்கும் எந்த ஸ்பெல்லிங் சேஞ்சுமே கிடையாது. ஸோ இதுக்கு என்ன டி ஸ்டுண்ட வந்து டி ஸ்டுண்டன் என் ஆட் பண்ணியிருக்காங்க. டேர் டாக் வந்து டி டாக இ ஆட் பண்ணியிருக்காங்க. டேர் ஆர்ட்ஸ்க்கு டி ஆஸ்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஏக்கு மேல உம்லோட் இருக்கு, இ ஆட் பண்ணியிருக்காங்க. தாஸ் புக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஆமா, யூக்கு மேல உம்லோட் பிளஸ் இஆர். ஸோ தாஸ் ஆட்டோக்கு டி ஆட்டோஸ். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. தேர்ட் லெசன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் பண்ணல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இந்த பேஜ்ல இருக்குது வேணா கண்டுபிடிங்க, எங்கெங்க இருக்கு செக் பண்ணுங்க. புக்கு ஸ்டூடெண்டின் 2 பேர் ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு கம்ப்யூட்டர் இருக்கு, ரெஸ்டாரண்ட், கெல்னர் இருக்காரு. சொரெக்னுங்கன்னா பில்லு. பில் இங்க இருக்கு. டாக்ஸி ஃபார் ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த பேஷண்ட் உட்காந்துருக்காங்க. பை பேஷண்ட் ரெட் கலர்ல ப்ளூ கலர் வெளில நிக்கிறது த டாக்ஸி ஃபயர். யூனிவர்சிட்டி பில்டிங். மேம் தட் ஸ்கூல் ஒன்னு இருக்குல்ல மேம், அது என்ன மேம்? எதுமா? லாஸ்ட் ஒன் மேம். தேர் ஷ்ரூசலா. ப்ளூ ஷ்ரூசல்னா கீ. தோ டாக்ஸி டிரைவர் கிட்ட இருக்கு கீ. ஓகே மேம். அடுத்து அந்த கிராங்கன் காஸ் அந்த போர்டோட நேம் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் மேம். ஆமா, கிராங்கன் ஹவுஸ். அதான் ஹாஸ்பிட்டல் இல்லையா? கிராங்கன் ஹவுஸ்னா ஹாஸ்பிட்டல். அவ்வளோதான் மேம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கோங்கன்றா அப்படிதான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி நீங்கள் எதாவது ரெடி பண்ண முடியும்னா நீங்களும் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, அப்போ நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா? ஓகே மேம்.